வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன என்றதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். தங்க நகைக்கடன் ஒன்று தானுங்க, ஒரே ஒரு நம்பிக்கை, அதிலும் பெரிய கட்டுப்பாடுகள். நகைக்கடன்கள் அனைத்துமே வருகின்ற 31/12/2025க்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்படி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதிகளில் செல்லுபடி ஆகக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். பிறகு வாங்கிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, இப்படி வாங்கிட்டாங்கன்னா அந்த தள்ளுபடியை இழக்க நேரிடும் அப்படின்றது குறிப்பாக ஒரு விஷயம். முதல் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் நகைக்கடன்கள் தமிழகத்தில் சில கூட்டுறவு நகைக்கடன்கள் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்கில் தான் வாங்கணும். முதல்ல கூட்டுறவு பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நகைக்கடன்களை வாங்கிக்கோங்க. ஸோ நகைக்கடன்கள் அடுத்து 8 இந்தியா நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற அந்த பேங்க்கை மட்டும் வாங்கிக்கலாம். இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ், ஸ்டேட் பேங்க்கு, இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஒரு 8 வங்கிகள் இருக்குது. இந்த 8 வங்கிகளில் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. மற்றபடி எல்லா வங்கிகளையும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது. ஸோ நகைக்கடன்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாமானியர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. அதில் தற்பொழுது வந்துள்ள கட்டுப்பாடுகள் பொதுமக்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ வரக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. பொதுவாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது 5 சவரனுக்குள்ளார வைக்கணும். முந்தைய தேர்தல் காலங்கள்னு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சவரனுக்கு மேலே போனால் அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் 5 சவரனுக்கு மேலே போனாலும் சரி, 8 சவரனாக இருந்தாலும் சரி, 3 சவரனாக இருந்தாலும் சரி, எத்தனை சவரனாக இருந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயர் வந்துடும். பொதுமக்கள் தங்களுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு நகைகளை வங்கியில் மற்றும் நிதி நிறுவனங்களில் அடகு வைத்து தான் கடன் பெற்று வருகிறார்கள். ஆனால் தங்கம் விலை சரித்திரத்தில் இல்லாத அளவாக 1,02,000 தாண்டி உள்ளது. அப்படி தாண்டியும் கடன் வழங்கும் அளவை குறைக்கப் போவதாக வரும் அறிவிப்பு பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தை அறிவித்துள்ளது. தங்கம் விலை தற்பொழுது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. அதே நேரம் இடையில் சற்று குறைந்து காணப்பட்டது, அதாவது ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்துவிட்டது. இனி கிராம் 10,000க்கு கீழ் வருவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ற அளவிற்கு நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. தங்கத்தின் விலை சாமானியர்களின் சம்பள உயர்வை ஒப்பிட்டால் யாருக்கும் இவ்வளவு வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் வந்திருக்காது. அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை இந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ பெரிய நிபந்தனைகளுடன் தங்க கடனை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸ் எல்லாமே, கூட்டுறவு பேங்க்ஸும் பார்த்திங்கன்னா சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகளோட நகைக்கடனில் வருகின்ற 31ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஜனவரி 31 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அதனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தங்க நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ஸோ நகைக்கடனில் கூட்டுறவு வங்கிகளில் தயவு செய்து வாங்கி வைத்து கொள்ளுங்கள் மக்களை. 5 சவரனுக்கு மிகாமல் வாங்கிக்கோங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்திங்கன்னா 5 சவரனுக்கு மேலே வாங்கினாலும் சரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் முடிந்தவரை 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடன்களை இப்பொழுதிருந்தே வாங்கி வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு, தள்ளுபடி என்ற அறிவிப்பு வரும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.